children, welcome to my channel EC60. இன்னைக்கு தமிழ்நாடு syllabus general maths standard 11th ஓட chapter 2 basic algebra ல question number 4 பார்க்க போறோம். exercise 2.1 ல இங்க என்ன question கொடுத்திருக்காங்கன்னா find two irrational number such that the sum is a rational number. Can you find two irrational number whose product is a rational number? அதாவது நம்ம ரெண்டு irrational நம்பரை எடுத்துக்கணும், அதை ஆட் பண்ணி பார்த்துட்டு வர ஆன்சர் ரேஷனல் நம்பராக இருக்கிற மாதிரி ஏதாவது ரெண்டு irrational நம்பரை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதே போல் ரெண்டு irrational நம்பரை கன்சிடர் பண்ணிவிட்டு அதை ப்ராடக்ட் பண்ணால் அதோட ஆன்சர் ஒரு ரேஷனல் நம்பராக இருக்குமா, அது மாதிரி கிடைக்குமா அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நான் ரெண்டு irrational நம்பர் எடுக்க போகிறேன். இப்போ நான் இதை ஆட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ irrational நம்பராக இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பாக அதில் ஒரு ரூட் இருக்கணும். பட் ரேஷனல் நம்பராக இருக்கணும்னு என்ன அர்த்தம்? ரூட் இருக்கக்கூடாது. ஸோ இதை லைட்டாக கெஸ் பண்ணி நான் எப்படி எடுத்திருக்கேன்னா a + √b c - √b ப்ளஸ் √b - √b எடுக்கிறப்போ அதை நம்ம ஆட் பண்ணுறப்ப ஆப்வியஸாக அது ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? a + c மட்டும் கிடச்சிரும். அப்போது அதில் ரேஷனல்னு ப்ரூவ் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா a + √b + c - √b ப்ளஸ் √b - √b கேன்சல் ஆகிட்டு a + c கிடைக்கும். அப்போ therefore sum is a rational number. அவங்க கேட்ட மாதிரி ரெண்டு irrational நம்பரை ஆட் பண்ணி ரேஷனல் நம்பராக வர மாதிரி காமிச்சிட்டோம். அடுத்தது அதே மாதிரியே ப்ராடக்ட்டுக்கு கேட்குறாங்க. இப்போ ப்ராடக்டை பொறுத்தவரை a + b × a - b ஃபார்மேட்டில் எடுத்துட்டோம் அப்படின்னா a² - b² பண்ணுறப்போ ரூட் ஆப்வியஸாக ரிமூவ் ஆகிடும். அப்போ அது ரேஷனல் நம்பராக ஆகிடும். ஸோ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி a + √b × a - √bன்னு எடுத்தோம்னா இது a² - √b² ஆகிடும். அப்போ a² - b², இங்கேயும் ரூட் ரிமூவ் ஆகிடுது. அகெயின் இது ஒரு ரேஷனல் நம்பராக ஆகிடுது. தட்ஸ் ஆல். தேங்க்யூ சில்ட்ரன்.